ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்தோட பட்ஜெட்டும் சேவிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட பட்ஜெட் பிளானிங் இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் சென்னையில் வந்து நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒரு பட்ஜெட் பிளான் வந்து நம்ம போட்டுட்டோன்னா என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸும் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சு கேல்குலேட் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ நான் ஏன்னா எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு சேவிங்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்றது வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம முதல்ல எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை வச்சு எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி கிடையாது. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது அப்படி அதுக்கப்புறமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேவிங்ஸ் எடுத்து வைப்பேன். ஸோ கூட குறைய ஆனாலும் வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆகலாம் இல்லையா, அதனால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா மளிகை சாமான் தான். நான் வந்து எப்போவுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு 5000 வந்து மினிமமாக வந்து ஆகிடும் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மந்த்து எதனா இருந்துச்சு கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1000 rupees வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குமே கண்டி. மற்றபடி அந்த 5000 ரேஞ்ச் வந்து கரெக்டாக அந்த 5000லேயே வந்து எனக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேஸ் வரும். ஸோ அது வந்து மந்த்லி இந்த மந்த்து வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அதனால நான் 1000 rupees போட்டிருக்கேன். ஸோ அடுத்த மந்த்து வந்து அந்த 1000 rupees வந்து எனக்கு இருக்காது, சரிங்களா. அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 3000 வந்துச்சு 2 மாதத்துக்கு. ஸோ 1500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்க்ரீஸ் தான். ஸோ நான் வந்து பே பண்ணது பார்த்திங்கன்னா 1500 தான் எனக்கு வரும் 2 மாதத்துக்கு சேர்த்தே. 700 தான் வந்து பே பண்ணுவேன் நான். பட் இப்போ பார்த்திங்கன்னா 1500 வந்து மினிமமாக கட்டுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தோம், வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் வேஸ்ட்டாக இருந்தது. அதை வந்து அன்ப்ளக் பண்ணிட்டோம், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இது கூட வந்து காம்பன்சேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து 5200. அது வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ 5200 வந்து மினிமமாக வந்து கொடுக்குறோம் மந்த்லி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 1000 rupees. டியூஷன் வந்து எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th standard பாப்பா. அதனால் அவங்களுக்குள்ள வெல் ட்ரெயின்டு அவங்கக்கிட்ட தான் போட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும், டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 1000 ரூபாய் வந்து மந்த்லி பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து 1500 வந்து கிரிக்கெட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போகிறாங்க, அதுக்கு வந்து 1500 வந்து பே பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து ஹிந்தி டியூஷன் வந்து போயிட்டு இருந்தாங்க, அது வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ இந்த மந்த்லேருந்து அந்த செலவு வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக 1000 ரூபாய் ஆகும். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து கண்டிப்பாக 250 ரூபா ஆகிடுது. வெங்காயம், தக்காளி, மற்ற காய்கறிகள்லாம் வாங்கும்போது 1000 ரூபாய் வந்து வந்துடுது. ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான். ஃப்ரூட்ஸ் வந்து மேண்டேட்ரியாக வந்து நான் எங்கள் வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவோம். ஸோ அது கோவாவாக இருக்கட்டும், பைனாப்பிளாக இருக்கட்டும், ஆப்பிள்ஸாக இருக்கட்டும், எது வந்து சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். அது இல்லாமல் இப்போ வந்து மற்ற ஃப்ரூட்டும் வந்து பப்பாயா அந்த மாதிரி என்ன இருக்குதோ அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 250க்கு வந்து வாங்கிடுவேன். ஸோ அப்போ 4 வாரத்துக்கு கால்குலேட் பண்ணுறப்ப 1000 ரூபாய். ஸோ வந்து சாப்பிட்றதுல வந்து எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வளர குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால ஸோ இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் கண்டிப்பாக இந்த செலவெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான். ஸோ இடையில வந்து முட்டை வந்து வாங்கி வச்சுப்போம். ஸோ வெட்னஸ்டேவோ சப்போஸ் வந்து எதனா முட்டை தோசை அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கிறதுனால ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான்வெஜ்ஜு, மற்ற டைம் வேணும்னா முட்டை வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கேபிளுக்கு வந்து 250 கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ரேஷன் ஷாப் 250. ஸோ திடீர்னு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் ஆகும், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு செலவு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் ரீசார்ஜ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 monthsக்கு வந்து போட்டிருக்காங்க.
ஒரு இயருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3000 வந்து பே பண்ணுற மாதிரி. அது இன்ட்டு 300 நம்ம கேல்குலேட் பண்ணால் கூட அது ஒரு 300 அது கூடயும் மெடிக்கலுக்கு போட்டாலும், மெடிக்கல் ஒரு 500 போட்டாலும் ஆல்மோஸ்ட் வந்து 20,000 கிட்ட வந்துடுது. 20,000 இல்லாமல் நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பட்ஜெட் பிளானிங் இது வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லாததுனாலையும், அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறதுனாலையும் அது வந்து இதோட வந்து ஆட் பண்ணலை நான். ஸோ என்னோட அமௌண்ட் வந்து 19,200 தான். ஸோ இந்த மந்த்துக்கான பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து சேவிங்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து மேஜராக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ரொவிஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு தான் வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு சில பேருக்கு வந்து பெரிய செலவாக இருக்கும். அதை வந்து 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கும் வந்து அது வந்து நான் வந்து சேவிங்ஸாக தான் பார்க்குறேன். சரிங்களா? சேவிங்ஸை வந்து சேவிங்ஸுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ரெண்ட் இல்லை இல்லையா, அதனால் வந்து அதை வந்து சேவ் பண்ணி, அந்த காசை சேவ் பண்ணி நான் இஎம்ஐயாக கட்டுறேன். ஸோ வந்து ஹவுஸ் லோன் வந்து எனக்கு ஒரு 50% வரைக்கும் ஹவுஸ் லோன் வந்து போயிடும், ஹோம் லோனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு லோன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சீட்டு வந்து நான் வந்து கட்டிகிட்ருக்கேன். மந்த்லி வந்து 6,000. ஸோ அதுக்கும் வந்து மந்த்லி 6,000 போயிடும். அப்புறமா வந்து கேஷ் வந்து 4,000 வந்து எப்படியாச்சும் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1,000 அந்த மாதிரி கொடுக்குற செலவுலேருந்து நான் வந்து கொஞ்சம் காசு வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது மாதிரி தான் வந்து என்னோடய வந்து சேவிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4,000 மட்டும் நான் வந்து எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ சப்போஸ் வந்து இந்த 4,000 வந்து நான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் எதனா ஒரு செலவு வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ கம்மியாகிற பட்சத்தில் 4,000 வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிடுவேன். ஸோ சேவ் பண்ணி அந்த 4,000 எப்படி வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2 மந்த்து வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து 2 மாதமாக வந்து நான் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஆகஸ்ட் வந்து ஒரு 2,000, செப்டம்பர் வந்து ஒரு 2,000 அப்படின்னு வந்து நான் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கும் போது எனக்கு வந்து 4,000 வந்து இப்போ செப்டம்பர் மந்த் வந்து கிடைக்கும். ஸோ ஆகஸ்ட் மந்தோட 2,000, செப்டம்பர் மந்தோட 2,000. ஸோ எதுவுமே வந்து இதில் வந்து சப்போஸ் கேரி ஃபார்வர்டு ஆனால் எனக்கு ஒரு 1,000 ருபீஸ் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1,000 வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறமா வந்து மற்றதில் எதுலனாச்சும் வந்து ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ கம்மியாச்சுன்னா அதுலேருந்து எனக்கு வந்து இந்த 2,000 ருபீஸ் வந்து சேவ் ஆகும். சரிங்களா? இப்படி தான் வந்து நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த ட்ரிக்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் மந்தில் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இடையில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.